அப்புறம் he changed as a Paul. தமிழ சொல்ல போனா சவுல், இப்ப அவர் பேர் என்னது? பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலாய் இருந்த காலத்திலே அவர் என்ன செய்தார்? பவுலாய் ஆன பிற்பாடு அவர் என்ன செய்தார்? சவுலாய் இருந்த காலத்திலே ஒரு துன்மார்க்கம் உள்ள மனிதனாய் இருந்தார். சபைகளை துன்பப்படுத்தினார், ஊழியங்களை கெடுத்தார், விசுவாச பிள்ளைகளை கொலை செய்தார், ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றார், எத்தனையோ சபைகளை அடித்து நொறுக்கினார், எத்தனையோ ஊழியங்களுக்கு எதிரியாய் இருந்தார். மோசே பிரமாணத்தின்படி கட்டளைகளை கைக்கொண்டு ஒரு துன்மார்க்க ஜீவியம் செய்தவர் இந்த பவுல், இந்த சவுல். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகின்ற நேரத்திலும் கூட கொலைக்காரர்களுக்கு உடந்தையாக நின்றவர் இந்த பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட மோசமான நிலைமையிலே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதியாய் ஓடிக்கொண்டு சபையை துன்புறுத்தி சபையை கெடுத்து ஊழியத்தை கெடுத்த அந்த சவுலை ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்கிறார். ஒரு நாள் திடீரென்று தேவன் அவரை சந்தித்து, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். வார்னிங். சில நேரத்துல கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்காத வரல தடிக்கட்டு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல ஓடுறது, இஷ்டம் போல அலையுறது. அதான் செஞ்ச அந்த சவுல். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறார், the last warning, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ முள்ளு மேல உதைக்கிறடா. நீ முள்ள உதைச்சாலும் முள்ளு ஒன்ன உதைச்சாலும் பாதிப்பு யாருக்கு? உனக்குன்னு சொல்லி திருஷ்டாங்கப்படுத்தினார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளு நம்ம மேல பட்டாலும் நாம முள்ளு மேல பட்டாலும் பாதிப்பு யாருக்கு? நமக்கு முள்ளுக்கு கிடையாது. அதை போலத்தான் நீ முள்ளின் மேலே உதைக்கிறாய். திடீரென்று அவனுடைய கண்களை ஆண்டவர் குருடாக்கி போட்டார். இரண்டு கண்களும் இழந்தவனாய் அவன் தடுமாடி கொண்டிருக்கிற வேளையிலே